ஸ்கூல் நாட்களில் இந்த எழுது பலகை போர்டு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு, அது என்ன தான் சாக் பீஸில் போட்டு எழுதினாலும் சரியாக அந்த வார்த்தைகளை எழுத முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த கோவை இலைகளை அரைச்சி அதை அந்த போர்டு மேலெல்லாம் பூசி, எழுத்து பலகைகளெல்லாம் பூசி, அதை காய வச்சு அதுக்கப்புறம் துடைச்சிட்டு கழுவிட்டு எழுதுனோம்னா அந்த சாக் பீஸில் எழுதுகிற அந்த எழுத்து அப்படியே அழகாக வரும். இதுலேருந்து என்ன ஞாபகப்படுத்தி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமா இருக்குது. சில நேரங்கள் அது ஒழுங்குபட்டு வரல. எப்படி அந்த போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கோவை இலையை பயன்படுத்தணுமோ அது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம இருதயத்தை கழுவிக்கும் போது, கழுவுறதுக்கு நாம் முன் வரும்போது கழுவுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஏன்னா அதுக்காக தான் அவர் தன் உயிரையே தியாகமாக ஒப்பு கொடுத்தாரு. இந்த பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னா